அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் நடந்துச்சு. அத நான் நண்பர்கள்ட்ட பகிரணும்னு ஆசை. அதாவது உண்மையிலே அந்த விஷயத்தில நான் தவறு பண்ணிவிட்டேன். உண்மையிலே என்னுடைய மனசாட்சி ரொம்ப உறுத்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் டீ சாப்பிடலாம்னு சொல்லி ஒரு கடைக்கு போனேன். போயி டீ சாப்பிட்டு 2 வடை சாப்பிட்டேன். 2 வடை சாப்பிட்டுட்டு, வடை கொஞ்சம் சூடா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு 4 வடை வாங்கிட்டு போலாமே அப்படின்னு நெனச்சு, 4 வடை பார்சல் கட்டுங்க அப்டின்னேன். 4 வடை பார்சல் கட்டிட்டு, நானும் டீ வடைய சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு வருவோம்னு கொண்டு வந்தேன். அந்த கடையில எய்த்தாப்புல என்னுடைய இரு சக்கர வாகனத்த நிறுத்திட்டு, நான் டீ சாப்பிட போனேன். அந்த பார்சல கையில கொண்டுட்டு அந்த வண்டி எடுக்க வந்தேன். அப்ப என்னுடைய டூ வீலர் எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கையில பார்சல் இருந்தத கொண்டுட்டு வந்தேன். அப்ப பார்த்தீங்கன்னா, தெருவுல ஒரு தெருநாய் ஒண்ணு என்னுடைய இருசக்கர வாகனம் ஸ்கூட்டர் பக்கத்துல இருந்துச்சு. அந்த கையில நான் வடை வாங்கிட்டு வர்றத அந்த நாய் அப்படியே பார்த்துச்சு. அதுக்கு ஒரு பசி இருக்கு. அது உடனே பாக்குது. பார்த்துட்டு அந்த வடையவே பாக்குது. உடனே நானும் எனக்கு மனசுக்குள்ள, ஐயய்யோ! இந்த தெருநாய் ரொம்ப வாயில்லா ஜீவன். பசியில இருக்கே! நம்ம வடை வாங்கிட்டு வர்றோம். அதுக்கு ஒரு வடை குடுப்போமா அப்படின்னு நெனச்சேன். அப்புறம் மனசுக்குள்ள சுத்தி ஆளுக பூரா நின்னுட்டு இருந்தோனே, நான் ஒரு சங்கடப்பட்டுக்கிட்டு உள் மனதுக்குள்ள நெனச்சேன். ஆனா சங்கடப்பட்டுக்கிட்டு அந்த வடைய வண்டியில வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அப்ப வர்ற வழியிலே எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சங்கடம். ஆஹா! இந்த தெருநாய்க்கு நம்ம எதுவும் குடுக்காம வந்துட்டோமே அப்படின்னு. அப்புறமேலு எனக்கு மனசுக்குள்ள என்ன நெனச்சேன்னா, சரி நாளைக்கு அந்த கடையில டீ சாப்பிட போம்போது, அந்த தெருநாய்க்கு ஏதாவது ஒரு பிஸ்கட் வாங்கி போடுவோம். அப்படின்னு நெனச்சு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தா, சரி நம்ம பிள்ளைகளுக்கு குடுப்போம்னு சொல்லி வடைய கொண்டு வந்தா, வீட்ல என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. என்ன கையில என்னான்னு? வடை அப்படின்னேன். என்னுடைய மகன் பார்த்து சிரிச்சான். என்னடா வடை வாங்கிட்டு வந்திருக்கோம், இவன் பார்த்து சிரிக்கிறானே அப்படின்னு பார்த்துட்டு, என்ன அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு, இல்லப்பா ஆச்சி இப்ப தான் வந்துச்சு. எங்க அம்மா. அது 4 வடை வாங்கிட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு. நீ வேற வடை வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னேன். இந்த வடைய எப்படி சாப்பிடுறது அப்படின்னேன். நான் நினைச்சேன், ஐயய்யோ! நம்ம வேற வடை வாங்கிட்டு வந்துட்டோம் சொல்லாம கொள்ளாம. நம்ம அம்மா வேற 4 வடை வாங்கிட்டு வந்துருச்சு. இப்ப இவ்வளோ வடைய வேற நீ வேற திங்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு நினைச்சுருக்கேன். எங்க வீட்டுக்காரம்மா, என்னுடைய மனைவி அது என்ன பண்ணுது, அது வீட்ல வடை சுட்டுருக்கு. அது அது தெரியாம எங்க அம்மா வாங்கிட்டு வந்திருக்கு. நானும் வேற வாங்கிட்டு வந்துட்டேன். அது உடனே என்னங்க இப்ப தான் நான் வடை சுட்டேன் அப்படின்னுச்சு. ஐயய்யோ! இன்னைக்கு என்ன சொல்லாம கொள்ளாம எல்லாருமே வடையா வாங்கிட்டு வந்துட்டோம்ன்னு சொல்லிட்டு உட்காந்து அந்த வடைய என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, எங்க அப்பா அங்கேருந்து வந்தவரு. அவரு என்ன பண்ணியிருக்காரு, எங்க அக்கா வீட்லேருந்து வந்திருக்காரு. அவரு பார்த்தா கையில 4 வடைய கொண்டு வர்றாரு. கேக்கு, வடை, பப்ஸு அது இதுன்னு. "என்னப்பா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல பேரன் பேத்திகளுக்கு வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்ட்டாரு. அப்பதான் நான் நெனச்சேன், ஆஹா! ஒரு வாயில்லா ஜீவன் நம்மிட பசியோட வந்துச்சு. ஆனா நம்ம அத பசிய போக்கல. நமக்கு தேவை நம்ம பிள்ளைகளுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி அத நான் கொண்டு வந்தேன். கடைசி அந்த வடைய பார்த்தீங்கன்னா, வீட்ல அவ்வளவு தின்பண்டம் நெறைய எங்க அம்மா வாங்கிட்டு வந்துச்சு, எங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டாரு, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவுமே வாங்கிட்டு மாட்டோம். பிள்ளைக என்னப்பான்னு கேட்குங்க. நம்ம ஒரு சில நேரம் கேட்காம இப்படி வாங்கிட்டு போயிட்டோம்னா, நெறைய மிஞ்சிரும். அது இறைவன் பாருங்க, நம்ம வாங்கிட்டு வரும்போதே நம்மளுக்கு ஒரு 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 இது காட்டுறாரு. ஒரு ஜீவன் வாயில்லா ஜீவன் கேட்குது. இவன் குடுக்குறானா? குடுக்கலையா? அப்படின்னு சோதிக்கிறார். நம்ம என்ன செய்றோம் அந்த நேரத்துலயும் அத குடுக்காம மனதுக்குள்ளேயே நெனச்சுக்கிட்டு வந்தாச்சு. வீட்ல அப்புறம் அந்த வடைய காலி பண்ணோம்னா பெரும்பாடா போச்சு. அப்புறம் திருப்பி நம்ம பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்க உறவினர்ட்ட கொண்டு போயி குடுக்குற சூழ்நிலை ஆயிப்போச்சு. ஏன் இந்த கதைய நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு நடந்த சம்பவம் உண்மை சம்பவம். அப்பதான் நான் மனசுக்குள்ள நெனச்சேன். நமக்கு தேவையானத மட்டும் தான் நம்ம வச்சுக்கிறணும். நம்ம அவங்களுக்கு வேணும், இவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்குமே ரொம்ப இது பண்ணக்கூடாது.
இறைவன் வந்து இது போன்று இல்லாதவர்கள், அதாவது வாயில்லா ஜீவன் யார்ட்டயா பேச முடியுமா? அது வந்து பார்க்குறது நமக்கு நல்லா தெரியுது. அதையும் மீறி நான் கொண்டு வரேன் பாருங்க. இந்த மாதிரி நம்மட்ட வந்து நெறைய பேர் உதவின்னு வருவாங்க. ஆனா, நம்ம அவங்களுக்கெல்லாம் செய்யாம என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைகளுக்கு வேணும், நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைப்போம். அது பார்த்தீங்கன்னா, வீணாக தான் போயிரும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, தீபாவளி நேரத்தில ஸ்வீட் வாங்கிருவான். ஸ்வீட் வர 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 அவனுக்கு நெறைய கிடைக்கும். அத வாங்கி, 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 வாங்கி பலகாரம் அதுவும் வீட்ல அடுக்கி வைப்பான். அப்புறம் 1 வாரம் கழிச்சு மிச்சமாயிருச்சேன்னு கொண்டு போய் கீழ தட்டுவான். இது முற்றிலும் தவறு. நமக்கு தேவையான அளவு வாங்கிரணும். அப்படி நம்மட்ட வரும்போது யாராவது உதவி கேட்டு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு குடுத்துறணும். இது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நினைக்கக்கூடாது. இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா, ஒரு நலத்திட்ட உதவி குடுக்குறாங்க. அந்த வீடியோ கூட வைரல் ஆச்சு. ஒரு அம்மா வந்து 3 சேலைய வாங்குது. அப்ப பக்கத்துல இருக்க அம்மா ஒரு அம்மா புடுங்குது. இந்த அம்மா என்ன பண்ணுது, இந்த கூட்டத்துல வாங்க போனோம்மா, அந்த அம்மா கைய கடிச்சு வைக்குது. ஒரு சில பேரு ஒரு 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 இலவசமா ஒண்ணு குடுத்தாங்கன்னா, நமக்கு போதும்னு நினைக்க மாட்டாங்க. 2, 3 அள்ளுறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது பிரயோஜனம் இல்லாம வீட்ல தான் கிடக்கும். அதுல ஒரு சில பேருக்கு என்ன ஒரு ஆனந்தம்னா, ஏதாவது இலவசமா கிடைச்சா, அத முடிஞ்ச வரைக்கும் ஒ சேர்த்து வாங்கிறணும். சொல்லுவாங்க, ஓசியில குடுத்தா எனக்கு ஒண்ணு, எங்க அப்பாவுக்கு ஒண்ணு, எங்க அம்மாவுக்கு ஒண்ணுன்ற மாரி, நமக்கு என்ன தேவையோ அத தான் வாங்கணும். இல்லைன்னா மற்றவருக்கு நம்ம குடுக்கணும். அதே நேரத்தில நம்மட்ட கேட்டு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு வைங்க, கண்டிப்பான முறையில உதவி பண்ணணும். அப்படி நம்ம உதவி பண்ணாம, அதாவது நம்மட்ட இருந்தா செய்யணும். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிறணும். நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சுயநலத்தோடு நம்ம இருந்தோம்னு வைங்களேன், அது முற்றிலும் ஒரு தவறானதுல தான் போய் முடியும். இன்னைக்கு உண்மையிலே என்னுடைய மனத பாதித்த விஷயம், அந்த தெருநாய்க்கு வந்து அது பசியோட வரும்போது இது எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன் பாருங்களேன். அது முற்றிலும் தவறு. அத நான் உணர்ந்துட்டேன் அந்த தவற. நாளைக்கு கண்டிப்பான முறையில அந்த தெருநாய்க்கு நான் வந்து பசிய போக்கிருவேன். அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். அந்த டீ கடைக்கிட்ட பக்கத்துல இருக்கும். அதுக்கு நான் பசிய போக்கிருவேன். இது கருத்து எதுக்கு சொல்ல வரேன்னா, பணம் அதிகமா வச்சிருப்பேன். நம்மள்ட்டலாம் ஒண்ணும் பணம் காசு ரொம்ப கிடையாது. நம்ம வந்து ஒரு நடுத்தர வர்க்கம், ஏழை வர்க்கத்தில தான் இருக்கோம். அதிகமா பணம் வச்சிருக்கவங்க, தனக்கு வேணும், தனக்கு வேணும்னு நினைக்காதீங்க. பிறருக்கு குடுங்க. உன் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் ஊரார் பிள்ளையை ஊட்டி நம்ம வளர்த்தோம்னா, நம்முடைய பிள்ளையே நம்ம வளரும், தானா வளருங்குவாங்க. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் உன் பிள்ளை தானா வளரும்பாங்க. அந்த மாரி மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். நம்மட்ட நெறைய இருக்கு. பொருளாதாரத்தில நம்ம மேல இருக்கிறோம்னா, 4 பேருக்கு உதவி பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நல்லது செய்வார். கண்டிப்பான முறையில இன்னைக்கு எனக்கு அந்த சம்பவம் ரொம்ப பாதிச்சிருச்சு. கண்டிப்பான முறையில நான் வந்து என்னை தேடி வர்ற மக்களுக்கு என்னால் முடிந்த அளவு உதவி செய்வேன். நான் வந்து நாளைக்கு வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு சுயநலத்தோடு என்னைக்கும் இருக்க மாட்டேன். என்னுடைய பிள்ளைகள் அவரவர்கள் சம்பாதித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு முடிந்த அளவு கல்வியை கொடுப்பேன். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் என்னால் ஒரு தாய் தந்தையராக என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேன். அதுக்கப்புறம் அவங்களா பார்த்துக்குருவாங்க. அதிகமா எனக்கு சொத்து சேர்க்கணும். அதிகமா என்னுடைய வம்சம், பரம்பரை எல்லாருக்குமே சொத்து சேர்க்கணும் அப்படின்ற ஆசைலாம் கிடையாது. என்னுடைய குடும்பம், என்னுடைய வாரிசுகள், என்னுடைய பிள்ளைகள் அவங்கவங்களா உழைத்து முன்னேறணும். எங்க அப்பா எங்களுக்கு அதான் சொல்லித் தந்திருக்கிறாரு. நம்ம அடுத்தவங்களுக்கு சொத்து சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. நம்மால் முடிந்த அளவு உழைக்கணும். நேர்மையாக இருக்கணும். அவங்கவங்க உழைத்து வாழ்க்கையில முன்னேறுவாங்க. ஒருத்தர்ட்டருந்து அடிச்சு புடிச்சு சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் நமக்கு எந்தவித பசி, பட்டினி, பஞ்சம் இல்லாமல் வாழ்க்கை செல்கிறது என்று சொன்னால், நீதியோடு வாழ்கிறோம். அனைவரும் அனைவருக்கும் உதவுவோம். நல்லதே செய்வோம். நன்றி, வணக்கம். சமூக ஆர்வலர் சங்கரபாண்டியன், மதுரை.